ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுமார் நேற்று வரை 56 வேட்புமனுக்கள், 42 வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருந்தனர். அந்த வேட்புமனுக்களை இறுதி செய்யும் பணி தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது மாவட்ட தேர்தல் அலுவலரான விஷ்ணு சந்திரன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக வேட்புமனு இறுதி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் போட்டியிடப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மனுவானது ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்தியன் முஸ்லீம் லீக், அதாவது திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் நவாஸ்கனி வேட்புமனும், அதே போல் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயபெருமாள் அவரது வேட்புமனும் தற்போது வரை உறுதி செய்யப்பட்டு, அதாவது ஏற்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 3 சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் தற்போது வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், மித்தம் எஞ்சிய நபர்களது வேட்புமனுக்கள் தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான விஷ்ணு சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.